வணக்கம் வியூவர்ஸ். இன்னைய பதிவில் நாம பழங்காலம் முதற்கொண்டு இந்த காலம் வரைக்கும் பல்வேறு மருத்துவ பலன்களும் கொண்ட புளிப்பு சுவை நிறைஞ்சு காணப்படுற எலுமிச்சை பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை இடம்பெற்றிருக்கு. அதில் ஒன்றுன்னா புளிப்பு சுவையை சொல்லலாம். இந்த புளிப்பு சுவை கொண்ட எலுமிச்சை பழம் நம்ம சாப்பிடும்போது பல்வேறு மருத்துவ பலன்களை நம்மளால் பெற முடியும். அது என்னன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அமெரிக்காவில் இதய நல மருத்துவ சங்கம் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த சிட்ரஸ் பழங்கள் நிறைந்துள்ள இந்த எலுமிச்சை பழத்தை உணவோட சேர்த்து சாப்பிடும்போது ஷெமிக் ஸ்ட்ரோக் என சொல்லப்படக்கூடிய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வெகுவா குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எலுமிச்சை பழத்துல விட்டமின் சி சத்து அதிகமாக நிறைஞ்சு காணப்படுது. இந்த சி சத்து நம்முடைய மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் அடைப்ப ஏற்படுறதை தடுத்து ஷெமிக் வாத நோய்கள் ஏற்படாம காக்கப்படுது அப்படின்ட்டு மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. புற்றுநோய்க்கு எதிராக பல்வேறு சிகிச்சைகள் வந்துட்டு இருக்க நிலைமையில இந்த சிட்ரஸ் பழ வகையான இந்த எலுமிச்சை பழம் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த எலுமிச்சை பழத்துல இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் நிறைஞ்சு காணப்படுது. இந்த சத்துக்கள் நம்முடைய ரத்தத்துல ஏற்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கலை அணுக்களை உருவாகாம தடுத்து புற்றுநோய் ஏற்படக்கூடாத நிலைமைக்கு நம்மளை பாதுகாக்குது. ரீசெண்டா நடத்தப்பட்ட ஆய்வுல தெரிய வந்திருக்கு. பெரியவங்க முதற்கொண்டு சின்னவங்க வரைக்கும் உடல் பருமன் பிரச்சனை ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அந்த உடல் பருமன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உடற்பயிற்சியோட சேர்த்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது முக்கியமும் கூட. தினமும் காலையில இளஞ்சூடான நீரில் கொஞ்சம் எலுமிச்சை பழச்சாறை பிழிஞ்சு வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வர்றது மூலமா உடல் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிச்சு தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி நம்முடைய உடல் எடை சீக்கிரமா குறைய பெரிய வழி செய்யுது. மேலும் இந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் மனுஷ உடம்புல தீங்கு ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் தொற்று கிருமிகளை அழிக்கிற சக்தி கொண்டிருக்கு. இது குறிப்பா பற்கள் மற்றும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய சொத்தை கிருமிகள் தாக்கத்தால முற்றிலுமா அழிக்குது. தினம் காலை மாலை அப்படின்ட்டு இளம் சூடான நீரில் கொஞ்சம் எலுமிச்சை பழச்சாறு கலந்து கொப்பளிச்சுட்டு வர பற்கள் ஈறுகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறைபாடுகள் தீர்க்கப்படும். மேலும் இது வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனையை ஒட்டுமொத்தமா குணப்படுத்திடும். அடுத்ததா இந்த கல்லீரல் கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்றவங்க, மது சிகரெட் போன்ற போதைப் பொருட்கள் எடுத்துக்கிறவங்க, இதன் காரணமா அந்த கல்லீரல்ல அதிகப்படியான நச்சுக்கள் தங்கிடுது. இது எதிர்காலத்துல பெரிய தொற்று நோயா நம்மளை பாதிக்குது. இதை சரி செய்யறதுக்கு எலுமிச்சை பழத்தை வாரத்துல ஒரு 2 முறையாவது எலுமிச்சை ஜூஸ் போன்ற குடிக்கும் போது இந்த கல்லீரல தங்கி இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களும் நீங்கி கல்லீரல் தூய்மையாகும். நம்முடைய உடல் உறுப்புகள் சீரா இயங்கவும் நம்முடைய வேலைகள் சீரா செய்யறதுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள் வலிமையா இருக்கணும். அப்பேற்பட்ட இந்த எலும்புகளை வலிமைப்படுத்துறதுக்கு தேவையான நியூட்ரிஷன் பார்க்கும்போது கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தாது பொருட்கள் அதிகமா தேவைப்படுது. இந்த எலுமிச்சை பழத்துல இத்தனை சத்துக்களும் நிறைஞ்சு காணப்படுது. அடிக்கடி எலுமிச்சை பழச்சாறு குடிச்சிட்டு வரவங்க எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம முற்றிலுமா தடுக்கப்படுது. சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல திராட்சை மற்றும் ஆரஞ்சு பழங்களை காட்டிலும் சிட்ரிக் அமிலம் இதுல நிறைஞ்சு காணப்படுது. இது சிறுநீரக கற்கள் உருவாக தடுத்து சிறுநீர் வழியா வெளியேற்றுறதுக்கு இது முக்கிய காரணமா இருக்கு. இதன் காரணமா சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க அனுதினம் இந்த எலுமிச்சை பழம் வகைகளை எடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. தலைமுடியை நன்கு பராமரிக்கிறவங்க இந்த எலுமிச்சை பழத்தை தலைமுடி வளர்ச்சிக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த எலுமிச்சை பழச்சாறு தலையின் வேர்கள்ல நல்ல ஓரளவுக்கு தடவி கொஞ்ச நேரம் ஊற வச்ச பின்னு குளிக்கணும். இந்த மாதிரி வாரந்தோறும் ஒரு முறையாவது செஞ்சுட்டு வர தலையில ஏற்படக்கூடிய ஈறு பொடுகு, தலைமுடி அழுக்கு போன்ற பிரச்சனை நீக்கப்படும். மேலும் தலைமுடி கொட்டுறதை தடுக்கப்படும். ஒரு சிலருக்கு அடிபட்டுச்சுன்னா ரத்தம் நிக்காம போயிட்டே இருக்கும். ஆனா இந்த எலுமிச்சை பழம் இதுல இருக்க சாறு, நம்ம இந்த எலுமிச்சை சாறுல இருக்கக்கூடிய தன்மை ரத்தத்தை சீக்கிரமாவே உறைய வைக்கும் தன்மை உடையது. மேலும் அடிப்பட்ட இடத்துல தொற்று நோய் ஏற்படுறத தடுக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை சாறு பெரிதும் உதவுது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இயற்கையாவே எலுமிச்சை பழத்துல கிருமி நாசினி போல எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சு காணப்படுது. இது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எதிராக ஒரு சிறந்த தீர்வா இருக்கு. சொறி, படர் தாமரை, பூஞ்சை போன்றவற்றால தோல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த எலுமிச்சை பழச்சாறு மருந்தா பயன்படுத்திட்டு வர தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீக்கப்படும். மேலும் இதனுடைய சாறை தினந்தனம் குடிச்சிட்டு வரவங்க தோல்ல ஈரப்பதத்தோட தன்மை காக்கப்பட்டு தோலானது தோல் சுருக்கம் இல்லாம இளமையா வச்சிருக்க உதவி செய்யும். இது போல எண்ணற்ற நன்மைகள் இந்த எலுமிச்சை பழ சாறு மூலமா நம்மளால பெற முடியும். இந்த பதிவுல
இந்த எலுமிச்சை பழச்சாறை அனுதினமும் எடுத்துகிட்டு வர்றது மூலமாக என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் இது போல நல்ல தகவலோடு வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.